வணக்கம். வணக்கம். நான் பேசுறது காது கேக்குதுங்களா? ம். வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலையை பற்றி, உணவில்லாமல் வாழும் கலைன்னா என்ன அப்படிங்கிறது தான் அடிப்படை. அந்த உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது நாம் பழக்கவழக்கத்தினால் தான் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். மரணம் என்பது இயற்கையில் இல்லை. மரணம் என்பது இயற்கையில் இல்லை. ஆ, பிறந்ததிலிருந்து நாம் பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கோம். இப்ப பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு, புலன்களை தாண்ட தெரியாமல், அப்புறம் பகுத்தறிவை பயன்படுத்தாமல், ஆ, இயற்கை ஆற்றலில் இயற்கையான எளிய வாழ்க்கை வாழ தெரியாதனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். காந்தி வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தார். காந்தி ஆஹ், இங்கிலாந்தெல்லாம் போயிட்டு வந்தார். பெரிய அந்த காலத்துல ஒரு வழக்கறிஞர். இருந்தாலும் கூட மக்களுடைய துன்பத்தை பார்த்துட்டு தன்னோட ஆடையில கழிஞ்சு குறைந்த ஆடையில வாழ்ந்து வந்தார். ரெண்டே ஆடை தான். அந்த அவர் குறைந்த ஆடையை பார்த்து இங்கிலாந்து அரசாங்கமே பயப்பட்டுச்சு. எவ்வளவு எளிமையா வாழ்றாரு. அதனால அவர் கொலை செய்யவே இல்லை. ஆனா நாம நம்ம நாட்டு மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை கொலை செஞ்சுட்டாங்க. காந்தியடிகள் கொலை செய்யப்பட்டார். இந்தியாவில தான் கொலை செய்யப்பட்டார். அப்ப எளிய வாழ்க்கை எளிய வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அந்த அரசாங்கமே பயப்படுது. காந்தியுடைய எளிய வாழ்க்கை, காந்தியுடைய எளிய உணவு பழக்கம். இதை பார்த்து வின்சென்ட் சர்ச்சில் அவன் தான் அந்த காலத்துல அவன் தான் இருந்தான். அவன் காந்தியடிகளை பார்த்து பயப்பட்டான். அப்ப எளிய பழக்கங்கள், எளிய உணவுகள், பக்கத்து இயற்கையே இறங்கி வரும்னு அர்த்தம். அதனால தவம் தவம் செய்கின்ற பொழுது எல்லா உடம்புல இருக்கிற அனைத்து வகையான ஆஹ், உறுப்புகளும் ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இவனை காப்பாத்துறதுக்காக. அதை புரிஞ்சுட்டு நாம விட்டு விட்டு செய்யணும். என்ன நல்ல முத்து, நான் சொல்றது புரியுதுங்களா? ஆ ஆமாங்கய்யா. புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. எளிய வாழ்க்கையை ம். வாழ்றவங்களை கண்டு அரசாங்கம், ஆமா, காந்தியடிகள் மிக எளிய வாழ்ந்தார். எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். ம். ஆமா, அவரெல்லாம் அங்க போகும் பொழுது அந்த அந்த நாட்டின் ஜனாதிபதி இவருடைய எளிமையை பார்த்து பயப்பட்டார். பயப்படுவாங்க எல்லாருமே. எளிமையா வாழ்ந்தேன்னா பயப்படுவான். எளிமையா வாழ்றவனுக்கு பெரிய கெடுதல்லாம் வராது. அது மாதிரி உணவில் ஏழையாக இருக்க வேண்டும். எதில் ஏழையா இருக்கணும்? இப்ப என்ன பண்றாங்க? உணவில் உணவுல இலையா இருக்கணும். உணவுல ஏழையா இருக்க வேணுங்கிறத விஷயமே. அதை யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. தெரியாது. உணவில் அதாவது ஒருவேளை யுண்பான் யோகி, இளைத்திருப்பான் யோகி. இப்ப நான் இளைச்சிருக்கிற காரணம் நான் உணவை கடுமையா குறைச்சிருக்கிறதுனால இளைச்சிருக்கிறேன். இளைத்தல் என்பது தண்ணீரை வைத்து தூய்மை செஞ்சிருக்கிறேன். அப்ப தேவையற்ற கொழுப்பும் என்னை சாகடிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்க எல்லாம் என்னை நீங்கிருச்சு. அதனாலதான் நான் இதை சொல்லித்தர்றேன். இப்ப நான் ஏன் இதை சொல்லித்தரேன்னா, இது உலகத்துக்குலாம் போகணும், நல்ல வழியில பொருள் ஈட்டணும்னு முயற்சி பண்றேன். இன்னும் பெருசாலாம் இன்னும் பெரிய வெற்றியெல்லாம் அடையல. ஆனா இப்பதான் அதுக்கான காலம் கை விட்டுருக்குது. அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் வந்தங்காட்டி இன்னைக்கு நினைச்சுதான் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த கலிபுரம் நீங்க இருக்கிறது யாருமே எனக்கு நேரடி இந்த தொடர்பும் கிடையாது. ஆனா இருந்தாலும் நேரடியாக பேசி இப்ப நேரடியாக அந்த சந்தேகம் நீங்கி நேரடி இதுதான் அறிவியல். இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு நாம் மீண்டும் குருகுல கல்வி 12 ஆண்டு கட்டமைக்க முடியும். இது 12 ஆண்டாவது நீங்க கத்துக்கிட்டா தான் முடியும். 12 ஆண்டு சொல்லப்படி கேட்காது. கத்துக்கிறது வெற்றி அடைகிறதுல 6 மாசம் தான். இந்த பச்சை வாந்தி மஞ்சள் வாந்தி எடுக்க வச்சு சுத்தப்படுத்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஜென்மத்துக்கு மரணமே கிடையாது. மரணம்ங்கிறது இயற்கையில இல்லைங்கிறதான் விஷயமே. இல்லாட்டா நம்ம இயற்கை இந்த அறிவு எப்படி இருந்தாலும் சாகரன் ஆகி போச்சு. தின்னான்னு திங்காட்டி என்ன? எப்படி இருந்தாலும் சாகரன் ஆகி போச்சு. அப்ப தின்னா என்ன? திங்கிறவன் சாகரான், திங்காட்டியும் சாகரான்னா அது வித்தியாசம் இருக்கணும். அதான் இயற்கை தெளிவா இருக்குது. அதனாலதான் இந்த அதனாலதான் அவங்க சமாதி தான் சொல்றாங்க. இது நம்ம இப்ப இருந்து இந்த மரபணுவிலே கொண்டு வரணும். நம்ம ஆசைப்படணும். மரணம் இல்லாமல் வாழ வேண்டுங்கிற எண்ணத்தையாவது கொண்டு வரணும். அப்பதான் இந்த மரபணு மாற்றம் எந்த என்ன எந்த என்ன என்ன எண்ணம் எண்ணுகிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேதியியல் மாற்றம் நிகழும். எண்ணங்கள் தெளிவாக இருந்தால், எண்ணங்கள் தவறாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வேதியியல் மாற்றம் நிகழும். திருடவன் கொள்ளையடிக்கூட எண்ணம் இருந்ததுன்னா அவனுக்கு வேதியியல் மாற்றம் நடக்கும். அதுக்காக எதையும் இறங்கி போய் கொலை செய்வான். நாம் உடம்பை தக்க வைத்ததற்காக எளிய உணவுகள், எளிய வாழ்க்கை, மரணமில்லா வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மரபணு மாறி. மரபணு மாறும் பொழுது ஒன்றும் பண்ணாது. என்ன மாறும் பொழுது மரபணுவே மாற்றிக்கலாம். நம்மளுடைய பழக்கம் ஒழுக்கமா இருந்ததுன்னா மரபணு மாறிக்குது. மரபணுங்கிறது நாம கொடுக்குற பயிற்சினால்தான் மரபணு வேலை செய்யுது. நாம என்ன எதனால மரபணு கெட்டு போகுது? தின்னுட்டே இருக்கிறனால மரபணு கெட்டு போகுது. தின்னுட்டே இருக்கிறனால
நீங்க இயற்கை உணவு மரபணு திருடுறது. கெட்டுருச்சா? ஆமா, அப்புறம் என்ன ம். மரபணு கெட்டு போச்சுன்னா அப்புறம் நீங்க அப்புறம் யார் குற்றவாளி அதுல? மரபணு நாம கெடுக்க. தாங்கய்யா. ம். ஆமா, அப்ப இது ஏன் புரியல? இது ஏன் பெற்றோர்கள் சொல்லி சின்ன திங்க திங்க மரபணு கெட்டு போகணும் பெற்றோர்கள் சொல்லணுமே இல்லையா? பெற்றோர்கள் சொல்லாட்டியும் பரவாயில்ல. ஒரு ஆசிரியர் சொல்லணுமே இல்லையா? அல்லது பள்ளிக்கூடத்துல சொல்லணுமே இல்லையா? அதை படிச்சு பாடத்துல சொல்லணும் இல்லையா? அல்லது இயற்கை உணவை பத்தி பேசுறோம்னு சொல்ல எதுவா இருந்தாலும் சொல்லு, திங்க திங்க மரபணு கெட்டு போட முண்டோன்னு சொல்லியிருக்கணுமே இல்லையா? ஏன் சொல்லல? அப்ப இங்கதான் வருது. அப்ப இது என்ன? தண்ணீரை குடிச்சு நான் மரபணு கெடாது. தண்ணீர் என்பது மேலேயும் இல்லாம கீழேயும் இல்லாம பூச்சியத்துல கொண்டு வச்சிடும். அதாவது நடுநிலை தேக மாத்திரும். அதனாலதான் நியூட்ரல்ங்கிற. அதனாலதான் பூமிக்கு பூமிக்கே இன்னும் மையம் கண்டுபிடிக்கல. பூமிக்கே மையம் கண்டுபிடிக்கல. ஆனா நாம வந்து உடலுக்கே மையத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். உடல் எடை என்பது அந்த மையத்துல வருது. உடல் எடை மையத்துல வந்துச்சுன்னா எல்லாமே நியூட்ரல் ஆயிரும். இது ஒரே நேரத்துல எல்லாமே நியூட்ரல் பண்ணும். இந்த பூச்சீட்டில் வருது. அப்ப உணவு பூச்சீட்டில் வருகின்ற பொழுதுதான் நமக்கு வந்து எல்லா கவலைகளும் போயிடும். இங்க கவலைப்படுறதுக்கு இது யாரையுமே யாரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்க வந்து உங்க நோயை தீர்ப்பதற்கு நீங்க தானே போராடுறீங்க. உங்க மேல யாராவது கவலைப்பட்டாங்களா? ஐயோ 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 அப்படி யாராவது கவலைப்படுறாங்களா? கவலைப்பட முடியுமா? ம். முடியாதுங்கய்யா. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி 1 கோடி பேர் இருக்கான். நீங்க கவலைப்பட்டே இருக்க முடியுமா? ஆ? பிறக்கிறவங்க வந்து பிறக்கிறது சாகிற வரைக்கும் நோயில தான் சாகிற அவங்க மேல கவலைப்பட்டுட்டு இருக்க ம். முடியுமா? சும்மா ஐயா அப்படிம்பாங்க. அப்படிங்களா, சரிங்க பார்த்துக்குங்க. உடம்ப பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்க உடம்ப பார்த்துக்கு என்னத்தை பார்த்துக்கிறது? ம். உடம்ப பார்த்துக்கு, வேலை வேலைக்கு தின்னுங்க. இதை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். இதை தின்னுதாயே வந்தது அது தெரியாது. நானும் தின்னுதான் வந்தேன், உனக்கு தின்னுதான் வந்தேன் அது சொல்ல தெரியாது. ம். குடும்பம் பாருங்க இயற்கை என்னெல்லாம் பண்ணியிருக்குது. அதான் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் இது. நான் தீர்வை நோக்கித்தான் போறேன். இது எப்படின்னா மாணவனுக்கு மாணவனுக்கு சூடு போடுறதுதான் சொல்றது. மாணவனுக்கு சூடு போட்டு தான். ஏன்னா தப்பு தப்பா படிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா? எல்லாரும் தப்பு தப்பா தான் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் தானே செஞ்சு தப்பு தப்பா படிச்சுட்டு தப்பு தப்பா போயிட்டு அப்புறம் தானே சரி பண்ணி அடி வாங்கி அப்புறம் அந்த தப்பை சரி பண்றவனுக்கு கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்சு அவன் சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் உடம்பு சரியாகுது. சும்மா உடம்பு சரியாயிருமா? ஏங்க அவன் 5 கோடி 10 கோடி போட்டு அமெரிக்கா போய் படிக்கிறான், லண்டன்ல போய் படிக்கிறான். படிச்சுட்டு பல கோடி செலவு பண்ணிட்டு வந்து அந்த செலவு பண்ணி அவன் நோய் நல்லாக்க, அந்த செலவு பண்ணியே அவனுடைய நோய் நல்லாக்க முடியும் பொழுது எங்கிட்ட வர நோய் நல்லாக்குதுன்னு சாதாரண விஷயமான்னு கேட்குறேன். அதானங்க உண்மை. ஆ ஆமாங்கய்யா, மிகப்பெரிய விஷயம்ங்கய்யா. ம் ஒரு மருத்துவம் அதான் நான் பலமுறை யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னடா மருத்துவம் படிக்கிறதுக்கு ரஷ்யா போறேங்கிறான், லண்டன் போறான், அமெரிக்கா போறான், இந்தியாவில் இடம் இல்லைன்னா அந்த வெளிநாடு தான் போறான். பல லட்சம் செலவு பண்றான், பல கோடி செலவு பண்றான், 5 வருஷம் 7 வருஷம் தொலைச்சிட்டு வந்துடுறான். இத்தனை பண்ணியும் அவனால நோய் குணமாக்க முடியாது பொழுது அது என்ன? இனியன் அல்லது வெங்கடேசன் புத்தகத்தை படிச்சு இனியன் வழிகாட்டுகின்ற பொழுது வெங்கடேசன் புத்தகம் படிச்சு எத்தனை பேர் தப்பிச்சிருக்கிறாங்க? இனியன் வழிகாட்டி தான் சில பேர் தப்பிச்சிருக்கிறாங்க. இனியன் வழிகாட்டி தான். ஐயா, புக்க படிச்சாலாம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியாதுங்கய்யா. ஆமா. நீங்க நல்லா தெளிவா சொல்றீங்க புக்க. நீங்க யா- சொன்ன வரை அதை படிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம் வழியே படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுங்கய்யா. தெளிவா நம்ம ம் மருத்துவம் இருக்க முடியாதுங்கய்யா. மருத்துவங்கிற சாதாரண ஒரு மருத்துவங்கிறது 3 சேர்ந்த மருத்துவம். 3 சேர்ந்தது மருத்துவம் தான். 100ஆம் பக்கம் ஏற்கனவே படிச்சு 100ஆம் பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுதான் அந்த மாதிரி மருத்துவம் வரும். அதாவது 100ஆம் பக்கத்துல நீ இந்த யோக பயிற்சியை இந்த யோக பயிற்சிங்கும் பொழுது தானாவே 3 வரணும். அந்த அறிவியல் வந்து எவனுக்கு அந்த இயற்கை உணவு திங்கிற மாதிரி அவனுக்கும் தெரியாது. அப்புறம் மருந்தை பற்றி பேசுகிற மாதிரி அவனுக்கும் தெரியும். இந்த மருந்துனாவே முடிஞ்சு வச்சு. இயற்கை ஒரு மருந்து தாங்க. இந்த இயற்கை உணவு ஒரு மருந்து தானே. இயற்கை உணவுன்னு சொல்றீங்க, அது ஒரு மருந்து தான். அது ஹெர்பல்ல வந்துருது. இதுல வந்துருது ஹெர்பல்னு சொல்லக்கூடிய மூலிகை. இப்ப இயற்கை உணவு சாப்பிட்றான், அது ஹெர்பல்ல வந்துருது. குளிகை வந்து அது மாத்திரையில வந்துருது. மருந்துன்னு சொல்லவே உப்புக்கல்ல வந்துடும். அப்ப இந்த 3மே வந்து சுத்தமாகாது, உடம்பை சுத்தப்படுத்தாது. உடம்பு தேங்கி இருந்த விஷம் ஏற்கனவே நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏற்கனவே நீங்க விஷம் சாப்பிட்டுருக்கீங்க. சிறுசுல இருந்து விஷம் சாப்பிட்டு 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 இந்த 29 வருஷம் எத்தனை மெடிசன் சாப்பிட்டுருப்பீங்க நீங்க? தினம் மெடிசன் திங்கிற ஆள்தானே நீங்க? ஆமாங்கய்யா. தினம் ஏதோ மெடிசன் ஒரு எத்தனை? மெடிசன், ஹோமியோபதியா சித்தவா ஏதோ மெடிசனுங்கய்யா. 25 வருஷமா தின்னு இருக்கிறீங்கன்னா அது எத்தனை உப்பு உள்ள இருக்கு? அந்த விஷ உப்பு கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா. எத்தனை கிலோ விஷம் உள்ள இருக்கும்? அந்த விஷம் பூரா மஞ்சளா வெளியேறுதுன்னா விளையாட்டான்னு கேட்குறேன். அது என்ன அவ்வளோ உடனடியா வெளியேற்றுது இல்லையா? உடனடியா
அப்ப விஷ உடனடியே வெளியேற்றுங்க. உடனடியே வெளியேற்ற நீங்க உடனடியே வெளியேற்ற அடுத்த வினாடி அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்னா, எப்படா அவன் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பான், எப்படா நீர்ப்பயிற்சி அந்த நீர்ப்பயிற்சி செய்வான். இந்த உடலாவது சொல்லணும், நீர்ப்பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். சொல்லவே சொல்லாது. அடுத்து கரெக்டா அதுக்குன்னு ஆசிரியர் வந்து சொல்லணும்னு பாருங்க. அதுல இயற்கை பாருங்க. அங்க வந்து அந்த குருகுல கல்வி வெளிநாட்டுல கிடையவே கிடையாது. நாசமா போச்சு. அதனால மாட்டிக்கிட்டானுங்க எல்லாரும். கண்டுபிடிச்சு சொல்லுவானுங்க. நோபல் பரிசு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லுவானுங்க. அதே மாதிரி 2016ல மிகப்பெரிய விஞ்ஞானி அவரு. ஜப்பான் டாக்டர் அவரு. அவர்தான் வந்து பட்டினி இருந்தோம்னா புற்றுநோய் இருந்தாங்கன்னு கண்டே பிடிச்சாரு. ஆனா அவர் நாட்டுல குருகுல கல்வி கிடையாது. அவர் நினைச்சாலே யாரும் சொல்லித்தர முடியாது. போச்சு. அவர் பொண்டாட்டிக்கு அவங்க பொண்டாட்டிக்கு ஓசினோட பொண்டாட்டிக்கு பழைய பெருமாள் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓசினோரோஸ்மி மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் புற்றுநோய் பட்டினி இருந்தால் வயிற்றுக்கு ஓய்வு பட்டினிங்கிறது அவர் எந்த என்ன என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு தெரியல. ஆனா அவர் ஓய்வு கொடுக்க சொல்றாரு. மதவாதிகள் பட்டினி இருக்கிறாங்க இல்லையா, அது எந்த கொள்கையும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று திங்க வேண்டியது, சாயங்காலம் 6 மணிக்கு ஒன்று தின்னுட்டு முடிச்சுக்க வேண்டியது, இதுதானே தவிர வேற ஒன்றும் அதுல கிடையாது. ஒரு சிறு முயற்சி அவ்வளவுதான். அதாவது சிறு முயற்சி. ஆனால் அதே ஒரு டாக்டர் எப்படா பட்டினி இருக்கு அவன் சொல்றான்னு அந்த விவரம் அவங்ககிட்ட இல்லை. அந்த டாக்டர் 2016 நோபல் பரிசு வாங்கினவன வந்து எப்படிடா பட்டினி இருக்குன்னு அதுக்கான பதில் சொல்லணும்ல, அது அந்த பதில் கிடையாது அவங்ககிட்ட. ஆனா நோபல் பரிசு வாங்கிட்டான். என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அந்த நோயா இருக்கிற அந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது உடம்புல என்ன பசி எப்படி சுரக்குது, அந்த ஜீரணீர் சுரக்குது. அப்ப அந்த புற்றுநோய் கட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த உள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஒரு வகையான ஒரு சிறு, அதாவது அந்த சக்தி உறிஞ்சிறது, ரிப்பேர் பார்க்கறது, பழுவு பண்றது, எல்லாத்துக்கும் தகவல் கொடுக்குது. அது ஒரு வகையான அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து கிருமிகளுக்கு உத்தரவு போட்டு நல்ல கிருமிகளை தூண்டி விட்டு எழுப்ப சொல்லி எந்திரிச்சு தீய கிருமிகள் தான் ஆளை சாகடிக்க தீர்த்து போய் சாப்பிட சொல்லுது. நேரம் உத்தரவு போட சொல்லுது. உத்தரவு போய் அது என்ன பண்ணுதுன்னா, எவன் புற்றுநோய் கட்டி இருக்குது அதை போய் நேரம் வேட்டையாடுது. வேட்டையாடி வேடி சாப்பிட ஆரம்பிச்சிருது. உடனே புற்றுநோய் நல்லாது. ஒரு நாள்ல தொடங்கிறது. ஒரே நாள். இந்த ஒரு நாள் அது அதனால 72 மணி நேரம் பட்டினி போடுறது. 72 மணி நேரம் பட்டினி போட்டே பயங்கரமா வேலை செய்யும் பாருங்க. ஆனால் 72 நேரம் பட்டினி ஓடுகின்றது மலச்சிக்கல் வரும், அப்புறம் வந்து பயம் வரும், நடுக்க வரும். சாதாரண விஷயம் இல்லை 72 மணி நேரம். அப்ப வந்து அந்த உடம்புல இருக்கிற வெப்பம் அதிகமாகும். என்ன அதிகமாகும்? வெப்பம். உடம்புல இருக்கிற வெப்பம் வெப்பம் அது ஐயா, அது எப்படி வெப்பம். அது எப்படி தணிப்பீங்க? அது எப்படி தணிப்பீங்க? அங்க மாட்டி அந்த பயம் வந்துடும். யாரும் செய்வாங்க அதையே. ஓசின ஒரு வருஷமே நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் வந்து நேரம் வீட்டுல வந்து சொல்லி கொடுப்பாரா? ம் ஓசின ஒரு வருஷமே அவர் 10 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. நோபல் பரிசு கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பட்டினி இருக்குன்னு சொன்னா யாரு வந்து சொல்லி தருவாங்கன்னு கேக்குறேன். வேற இந்த டாக்டர் வந்துருவாரு வீட்டுக்கு வந்து, ஐயா இதாங்க என்ன நல்ல முத்து, என்ன பட்டினி இருக்கிறியா, இந்த பாடத்தை படிச்சிட்டியா, பட்டினி இருக்கிறியா அப்படின்னு அங்க இருந்து நேரம் வருவாரான்னு கேட்டேன். ஒருத்தர் வர மாட்டாங்கய்யா, வரவும் முடியாதுங்கய்யா. வரவும் சாத்தியமே இல்லை அதுல. சாத்தியமே இல்ல. எத்தனை வீட்டுக்கு போக முடியுங்கய்யா? அத்தனை கோடி பேர்த்துக்கும் இருக்குது. ஏங்க 800 கோடி பேர் 750 கோடி பேர்த்துக்கு வியாதி இருக்குது. ஆமா. இவரு அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். இவன் நோபல் பரிசு வாங்கிட்டான், எப்படி அப்ளை பண்ணுவான், யாரு புரிஞ்சுக்குவாங்க, எப்படி இது? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, படநழுவி பால் உண்ட பரவாயில்ல, இது படநழுவி எதிர் வந்துருச்சு, கடிவிரல் வந்துருச்சு. இவன் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஒரு ஆதாரத்தை வச்சுக்கலாமே தவிர, படம் நழுவி பால் இருந்தா குடிச்சிடலாம், படம் நழுவி வேற எங்கேயோ விழுந்துருச்சு, அது எடுக்கவே முடியாது, நாத்தம் அடிச்சிடும். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு யாரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிடுச்சு. எங்க கண்டுபிடிச்சுமே யாரும் பயன்படுத்த நிலைமை முடியலைங்க. முடியாது. எப்படி அப்ளை பண்ணுவீங்க? எப்படி அவர் நாட்டுக்கே அவர் சொல்லி தர முடியாது. அவர் நாட்டுக்கே அவர் சொல்லி தர முடியாதுங்கய்யா. ஐயா, இப்ப வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு, அது நீங்க சொல்றதுதான் ஐயா. அது பேரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். அந்த ஜப்பான்ல தான் வந்து சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியதாற்றுறது போற்றி உண்ணின்னுட்டு. அதுதான் இப்ப வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நிறைய பேர். அதாவது 18 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, பசிச்சா தண்ணி குடிக்க. நீங்க சொல்றதே தான் ஐயா, அதுக்கு பேரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். சரி, என்ன இலக்கு என்ன, என்ன பண்ணியிருக்காங்க இதுவரை? இந்த மாதிரி எந்த செய்தித்தால வர்றது இல்லையே. இலக்கு என்ன, யார் யார் முன்னேறி இருக்காங்க அப்படி புள்ளி ஒரு டாக்குமெண்ட் வேணும் இல்ல? அது இல்லைங்க ஐயா.
அது அது இல்ல, இல்லைங்க ஐயா, அது அது எல்லா நாட்டிலயும் சொல்லாங்க. நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. ஒரு லட்சம் யூடியூப்ல போய் ம். நீர் மருத்துவம் சும்மா ஆமா நீங்க ஆமா. கண்டதுல என்ன இலக்கிய டாக்குமெண்ட் கொடு. ம். டாக்குமெண்டேஷன் எத்தனை பேத்துக்கு 100 பேருக்கு பயிற்சி கொடுத்து 100 பேர் வெற்றி அடையணும். 100 பேருக்கு பயிற்சி கொடுத்தா 100 பேர் வெற்றி அடையணும். எத்தனை பேத்துக்கு எங்கிட்ட 100 ம். பேர் பயிற்சி எடுத்து வெற்றி அடையறானே. 100. ஆ, ம். ஆமா எங்கிட்ட ஐயா. வந்தவன் பூரா தோல்வியே கிடையாது. எங்கிட்ட வந்தவன் பூரா பெரும்பாலும் சக்கர நோயாளி தான். எங்கிட்ட வந்தவன் பூரா அத்தனை பேரும் சக்கர நோயாளி தான். ஐயா இப்ப நீங்க பனங்கள் கண்டு இந்த பனங்கருப்பட்டி தண்ணியில போட்டு குடிக்க சொல்றீங்க இல்லையா ஐயா? இப்ப அது வந்து நம்மளுக்கு சுத்தம் செய்யறதுக்காக நம்ம குடிக்கிறோமா இல்ல அது பல காரணம், எனர்ஜிக்காக அது குடிக்கிறோமா அது ஐயா? பல காரணங்களுக்காக அதை வச்சிருக்கிறோம். ஆரம்பத்துல அவன் வந்து உணவு பழக்கத்தை மாத்தணுங்கிறதுக்காக நம்ம பல ம். காரணங்களுக்காக அதை வச்சிருக்கிறோம். அந்த கடைசியில அவன் வந்து அந்த மாதிரி கடைசியில அந்த பனங்கருப்பட்டி இருக்காது. அது வந்து ஆரம்ப கட்டத்துல அவனுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஆரம்ப கட்ட சரிங்க. பயிற்சியாளருக்கு. அவன் அவன் செய்முறை வருகின்றவங்க அவனுக்கு அந்த செய்முறை வருகின்றவு தான் சொல்லிக் கொடுப்பான். ஒவ்வொன்றா அடுத்தடுத்த 10 மாசத்துல எல்லாம் புரிய வச்சிருவான் அவனுக்கு. ம். இப்ப 10 மாசம் டூரேஷன் சரி. வந்து 10 மாசம் வச்சிருக்கேன். 10 மாதம் வெளிநாட்டுக்காரனுக்கு 10 மாசம் தான், இந்தியாக்காரனுக்கு 10 மாசம் தான். வெளிநாட்டுக்காரனுக்கு அவனுக்கு 5 லட்ச ரூபா ஃபீஸ் வச்சிருக்கேன். இந்தியாக்காரனுக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் வச்சிருக்கேன். மொத்த ஃபீஸும் வாங்குறது இல்லை. அவன் முதல்ல ஒரு மாசம் செய்யணும். அந்த ஒரு மாசம் அவன் சரியா செய்யலைன்னா அடுத்த மாசம் அவன் வகுப்புல சேர முடியாது. அதுக்கப்புறம் அவங்க இந்த வகுப்புல சேர முடியாது, அவனை கழிச்சு விட்டுருவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் தகுதி அற்றவன்னு நான் சொல்லிடுவேன். அதனால நான் அந்த படிப்படியே நான் சொல்லி கொடுத்துருவேன். படிப்படியே வந்து அவன் வந்து அவன் அது மட்டும் இல்லை, அப்புறம் 12 வருஷத்துக்கு நான் கைட் பண்ணுவேன். 1 வருஷம் இல்லை, 12 ஆண்டுக்கு அவன் துரத்திட்டே போகணும். அப்பதான் அவனை சரி பண்ண முடியும். அவன் எதை படிச்சு போட்டு இல்லை சுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. படிச்சுட்டேன் முடிஞ்சதுன்னா யாரும் தப்பிக்க முடியாது. படிச்சுட்டேன் முடிஞ்சது தப்பிச்சுட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது பரிணாம வளர்ச்சி. தொடர்ந்து அவனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்னது? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கோவிந்தா தான், சாவுதான். அதனாலதான் இவ்வளவு கடுமையான விதிகளை போறேன். இது சிம்பிள். பணமெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. 2 லட்சங்கிறதுல ஒரு நத்திங். 2 லட்சம் ரூபாய்க்கு நீ 100 ஆண்டுக்கு சாக மாட்டேங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் பேசாம இருக்கிறேன். வரமா வரட்டுன்னு விட்டுறது. வந்துதான் தீரணும். இப்பெல்லாம் இல்லாட்டி இன்னும் 10 வருஷத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கத்திட்டு போட்டு நல்லா பணக்காரன் பூரா வந்துடுவானுங்க. இப்பவே இன்ஜினியர்லாம் ரைட் ஆகுங்க. இப்ப நிறைய இன்ஜினியர்லாம் புரிஞ்சு போச்சு. என்கிட்டயே 4-5 இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறவங்க தான். எல்லாம் பணம் கொடுத்து தான் கத்துக்கிறாங்க. அவங்க நன்கொடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நோய் நல்லாயிடுச்சு. அவங்களுக்கு நோய் நல்லாயிடுது. எங்கிட்ட வந்தவங்க அத்தனை பேத்துக்கு நோய் நல்லாயிடுது. நல்லாயிட்டு இப்போ அவங்க தொடர்ந்து என்னுடைய தொடர்பில் இருக்கிறனால அவங்க வந்து மரணத்துக்கு போக முடியாது, நோவில் சாக முடியாது. அது தெரியும். அவங்க உடனே கூப்பிட்டு என்னை கேட்டுடுறாங்க இல்லையா. நேற்று கூட ஒருத்தர் வந்துருந்தார்ல, போட்டு பிடிச்சி இழுத்து விட்டாங்க. கரெக்டாக பாரு சொல்கிறாரு பாரு. அது பயங்கரமான சொத்துக்காரர். அவர் ஏகப்பட்ட பணம் இருந்து வீணா போய் கடைசியில் பஞ்சர் ஆகி 22 கிலோ கரைச்சி எடுத்தேன். இப்போ அவர் ஒழுங்கா பணம் அப்போல்லாம் இந்த ஃபீஸில் இவ்வளவு போடுறதில்ல. இந்த 10 வருஷமெல்லாம் வரணுங்கிறதுல அதுக்கப்புறம் தான் ஒழுங்கு பண்ணேன். நான் ஏற்கனவே நான் வந்து 15 வருஷம் முன்னாடி ரேட்டெல்லாம் போட்டிருக்கேன். பின்னாடி பாருங்க இதெல்லாம் ரேட்டெல்லாம் போட்டிருந்தேன். காலம் வரும்போது அது ஒழுங்கு பண்ணணும். சும்மா எல்லாரும் இது எடுத்தேன்னு கவிட்டேன்னு செய்ய முடியும். ஆனால் 25 வருஷம் பார்த்துட்டு தான் அரங்கேறி இப்போ வந்து சீரியஸாக போட்டேன். யாராக இருந்தாலும் 3000 கட்டித்தான் உள்ள வரணும்னு கொண்டு வந்தேன். நீங்கள் 3000 கட்டியிருப்பீங்களா? கட்டியிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. கட்டிட்டு உள்ள வாங்க. 3000 கட்டிட்டு உள்ள வாங்க. அதுதான் டிசிப்ளின். அதுதான் வந்து டிசிப்ளின். சரிங்க. அப்பதான் அது ஒழுங்கா போய் சேரும். அதாவது ஒரு வாரம் வரலாம், ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கேட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான மரியாதை கொடுக்கணும் இல்ல. நீங்க தான் நீங்க இதை எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும். இது போறப்ப டிசிப்ளின், முதல்ல டிசிப்ளின் வேணும். கத்துக்கிட்டு உள்ள போய் அதுக்கப்புறம் நீ ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா 20,000 ஃபீஸ். அது ஒரு 20,000ங்கிறது 10 20,000 2 லட்சம் ஃபீஸ். முதல்ல 20,000 எதுக்கு வாங்குறீங்கன்னா முதல்ல நீ ஒழுங்கா சரியானு பார்ப்பேன். ஒழுங்கா செய்யாதவனே எனக்கு மாணவனே இருக்கணும் அவசியம் இல்லை. மாணவனே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவன் பணமும் நமக்கு தேவையில்லை. அவன் பணம் நமக்கு இருக்கு. அவன் பணம் ஆமாய்யா நம்மளுக்கு எதுக்கு? நான் பணம் வாங்கி என்ன பண்ண போறேன்? அவன் பணத்தை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு நல்லானவங்க போகுது. எனக்கு நல்லானவங்களே நிறைய 100 பேர் இருக்காங்க. எங்கிட்ட நல்லானவங்க 100 பேருங்கிறது குறைச்சி சொல்றேன். எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நான் என் கண் முன்னாடி நல்லானவங்க ஒரு 50-60 பேர் இருக்காங்க. ஐயா, அவங்களே உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மருத்துவத்தை கொண்டு வரக்கு நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இது எப்படியாவது கொண்டு போகணும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மறைமுகமா வந்துருவாங்க. எல்லாருமே மறைமுகமா பல பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எப்படி கொண்டு வரதுன்னு அவங்களுக்கு சில வேலைகள்லாம் கொடுத்துருக்கேன். எல்லா நாடுகளுக்கும் தகவல் கொடுத்து வேலை கொடுத்துருக்கேன். வந்துரு இப்ப ஸ்வீடன்ல கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன். ஸ்வீடன்ல
ஸ்வீடனில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறேன். அவர் பேர் குமார்னு நினைக்கிறேன். அவர் ஸ்வீடனில் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் ஒரு வருஷம் பார்த்து 10 நாள் 20 நாள் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அவர் அங்கே உட்காந்துருக்காரு. மேலை நாட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த அந்த மேலை நாட்டில் உட்காரும்போது அவன் நாட்டினுடைய உணவே வந்து ஆபத்து. இந்த நாட்டினுடைய உணவே கடுமையான ஆபத்து. ஏன்னா சாராயம் தவிர அவனுக்கு வாழ்க்கை சாராயம். மேலை நாடெல்லாம் சாராயம் தான். சாராயம், பன்னிக்கறி, மாட்டுக்கறி தான். வேற என்னமே அவங்களுக்கு தெரியாது. அதில் காய்கறி கீரை பழங்கள்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சும்மா சொல்லுவானுங்க வெஜிடபிள். அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா என்ன நீ பழக்கப்பட்டாயோ அதில் தான் நீ இருந்து சாகணும். என்ன பழக்கப்பட்டாயோ அதிலிருந்து தான் நம்ம சாக வேண்டும். அதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டே இருக்கிறது. ஏதாமாவல் காலத்துலேருந்து சாப்பிட்டு பழகிருக்கு. அவனை ஏதாமாவல் அந்த கதையில கூட அவன் பழங்கள் சாப்பிட்டான்னு தான் சொல்லுதே தவிர பன்னிக்கறி சாப்பிட்டானே இல்லையே. அதுக்கப்புறம் தானே இவன் ஏதேதோ வேட்டையாடி என்னமோ பண்ணியிருக்கான். என்னமோ நடந்துருக்குது. நடந்து உடம்பு கெட்டு சேர்த்து சுடுகாடாகி சாவுன்னா என்னன்னு தெரியும். இப்போ சாவுன்னா உறுதின்னு தெரிஞ்சு சாவுன்னா உறுதியை நம்பிட்ட. ஓ சாவு வருதுரா, சாவு வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நோவு வருதுன்னு பயந்தான். நோவை கண்டு சாமியை கும்பிட்டான். அதுவும் நடக்கல. நோவு வந்துடும். அப்புறம் சாமி கும்பிடுவான். அவன் நினைச்ச இயற்கை கும்பிட்டுருப்பான், மரத்தை கும்பிட்டுருப்பான், சூரியனை கும்பிட்டுருப்பான், நட்சத்திரம் கும்பிட்டுருப்பான். எதுவும் கொடுத்தாலும் அவன் நல்லா ஆகல. துடி எடுத்து சேர்த்தான், எழுதி வச்சான். அவனை நோவு வந்தால் செத்து போதான்னு போயிடணும். அப்படியே பண்ணி 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 இயற்கையே கரெக்டாக அறிவாளிகளும் தெரிந்துட்டே. அப்புறம் கடைசியில் பார்த்தா தமிழ்நாட்டில் தான் அந்த அறிவாளிகள் இருக்கான்னு கரெக்டாக அந்த வெப்பம் சூடு சொரணை எல்லாம் இவனுக்கு தாண்ட ஒன்று சொல்லி இவங்கிட்ட மட்டும் தள்ளி விடுது. உலகத்தில் எல்லா பக்கம் மனிதர்களும் தோன்றி இருப்பான், பரவி இருப்பான், அதெல்லாம் கரெக்டே. இவனுக்கு மட்டும் இவ்வளோ அறிவு வந்தது. ஏன் சித்தர்கள் இங்கே மட்டும் ஏன் எல்லா நாட்டிலையும் சித்தர்கள் தோன்றி இருக்க வேண்டியது? ஆப்பிரிக்காவில் தோன்றி இருக்க வேண்டியது, அமெரிக்காவில் தோன்றி இருக்க வேண்டியது, எல்லா நாட்டிலையும் தோன்றி இருக்கலாம் இல்லையா யோகிகள்? ஏன் தோன்றல? ஏன் சித்தர்கள் இங்கே மட்டும் தோன்றுறாங்க? அது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ தோன்றுனாங்க? இதெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? இப்போ இயற்கைக்கு வேலை என்னன்னா அறிவாளிகள் மட்டும் பசிதாகத்தையும் கட்டுப்படுத்தணும், மரணத்தையும் எதுக்கணும் சொல்றவே உலகத்தில் நம்ம தானே சொல்றோம். வள்ளலார் துணிஞ்சு அடிச்சாரு இல்லையா? அந்த தைரியம் வள்ளலார் மாதிரி யாருக்கு அந்த தைரியம் வேணும்? எவனாச்சும் பேசுவானா உலகத்துல? கூமட்டைங்க போற கேட்டுருக்கணும் இல்லையா? அவர் நோய் இல்லாம வாழ்ந்து அவர் வைத்தியரா மாறினாரா? வைத்தியரா மாறின காட்டிதான் அவ மரணம் இல்லாம வாழ் உண்டுன்னு எழுதுறாரு. அப்புறம் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. அவரு எப்படி மாறினாரு? அவரு வந்து நிச்சயமா அவர் அணுவா மாறி இருக்கலாம். அல்லது அது யோகத்துல என்ன, இந்த வேதியியல் மாற்றம் என்ன வேணா நடக்கலாம். அது யாருமே சொல்ல முடியாது. அதனாலதான் யோகிகள் என்ன அவருடைய அடுத்த குவாண்டம் 4th டைமென்ஷன்ல மாறுறப்போ உடம்போட மாறிச்சா அவர் உடம்போட அப்புறம் அவர் உடம்பு வேட்டி தான் வேட்டியும் சட்டையை கட்டி வந்துருக்கும். அந்த சட்டை எங்க என்னாச்சு? இது கேள்வி எங்கேயோ போயிட்டே இருக்கும். அவர் உடம்பு தான் மாறிச்சா அவர் கட்டிருந்த வேட்டி என்னாச்சு, சட்டை, இந்த கேள்விலாம் வருது. அப்ப என்னாச்சு? மறந்து போனாரா? எங்க போனாரு? யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியே போகல, அது நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போகலுங்கிறது தெரியும். வீட்டுக்குள்ளதான் இருந்தாருன்னு தெரியும். அது ஒரு குடியில் தான், அது என்ன பெரிய கோட்டையா அதுல இருந்திருக்காரு. அப்படின்னா அதே மாதிரி பட்டினத்தாரும் அப்படி பண்ணியிருக்காரு. பட்டினத்தாரும் உடம்ப காணாக்கியிருக்காரு. இயேசுநாதர் உடம்ப காணாக்கியிருக்காரு. இயேசுநாதர் இந்த வேலையை பண்ணியிருக்காரு. நிறைய யோகிகள் உடம்ப காணாக்கியிருக்காங்களே. சில பேர் உயிரை பிரிச்சுக்குவாங்க. சில பேர் உயிரை பிரிச்சுக்க அப்படி உட்கார்ந்த இடத்துல உயிரை பிரிச்சுக்கிட்டு உடல் அப்படியே ரத்த ஓட்டு ஓடிட்டே இருக்கும். ரத்த ஓட்டு ஓடிட்டே இருக்குமே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்த ஓட்டம் அப்படி ஓடுகின்ற பொழுது இந்த உடம்பு வந்து அந்த சுத்தத்துக்கு போகின்ற, அது யாருமே அவருக்கு தேவையில்லை. அப்போ உலகத்தோட யாரோட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அப்படி போறப்போ சுவாசத்தை உள்ள நிறுத்திடுறது. அப்படியே கடிகார மாதிரி நிறுத்திக்கிட்டு மனதை மட்டும் பிரிச்சு வெளியே போயிட்டு அந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது பல ஆயிரம் ஆண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு, டிக்கெட் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அப்ப விண்வெளியில் இருக்கிற சக்தி, அந்த காமா ரேடியேஷன் வந்து அது நெபுலா மாதிரி வேலை செய்யும் உடம்பு. அது அப்படியே ரத்த ஓட்டம் ஏற்கனவே அந்த பரிணாமத்தில் இருக்கிறது அப்படியே இருக்கு, எச்சமா இருக்கும். இந்த பரிணாமத்தில் என்னென்ன எச்சம் இருக்குதோ, கண்ணு காது மூக்கு முகர வாழு கீழு என்னென்ன இருக்கோ அத்தனையும் அப்படியே இருக்கும். மனம் மட்டும் வெளியே போயிடும், ரத்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விசித்திரமா இருக்கு. எப்படி அப்படிலாம் நடந்திருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி 10 நாள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? 10 ஆண்டுகளும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தொடர்ந்து பயிற்சி, தொடர்ந்து முயற்சி, ஆசிரியரோட தொடர்பு இல்லைன்னா ஒருத்தர் இதை கற்றுக்கொள்ள முடியாது. பொறுமை, வைராக்கியம் அடிப்படையே வேணும். சாவு நோக்கி போறப்ப முட்டாது. அது தெளிவா இருக்கு. சாவு நோக்கி போனா அப்படின்னா அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அவன் பணக்காரனா இருந்தா என்ன, அவன் பிச்சைக்காரனா இருந்தா என்ன, அவனுக்கு அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு புலன்களே தேவையில்லையே.
புலன்கள் தேவையில்லை, அறிவு தேவையில்லை, மூளை தேவையில்லை, பணம் தேவையில்லை, விவாதம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அவன் சாக போறவனுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்களே? இது எல்லாரும் சாதாரண மக்கள் கேள்வி கேட்பாங்க, என்ன வேணாலும் சாகத்தானே போறோம்பா, அப்புறம் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற? அந்த கேள்வி அவன் கேட்க மாட்டான். நீ சாகுறதுன்னு ஆகி போச்சு, எதுக்கு இந்த வாழ்வு கேட்கணும். அப்ப வாழ்வு எங்கேயாவது இருக்கா? இருக்கு, அதுதான் கேள்வி. இந்த உடலோட இருக்கா? அதுதான் பம்பு. அந்த உடல்ங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல விரும்பாது. உடலுக்குள்ள இந்த மனம் இருக்கு. அந்த மனம் உயிர் எல்லாம் ஒண்ணுதான். மனம், உயிர், ஆன்மா, கடவுள், கத்திரிக்காய், அது இது, வெட்டவெளி, விண்வெளி எல்லாமே இந்த மனதை சொல்லி சொல்லி சொல்றதுதான். உடலும் மனமும் அவ்வளவுதான். உடலும் மனமும் வெட்டவெளி, இதுதான். இதுக்குள்ளதான் இருந்துட்டு வெட்டவெளி தான் ஆன்மா. அது எப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கணும். அதுல எந்த பதிவும் இல்லாம இருக்கணும். அது தமிழ்நாட்டுல தான் ஸ்ட்ராங்கா நிக்குது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும்தான் அந்த அறிவுங்கிறது இயற்கை முடிவு பண்ணிருக்கு. அது ஒன்றும் செய்ய முடியும். டார்வின் அங்கே தோன்ற மாதிரி நாம் இங்கே தோன்றி இருக்கிறோம். டார்வின் இங்கிலாந்துல தோன்றி இருக்காரு, சித்தர்கள் இங்கே தோன்றி இருக்கிறாங்க, அர்நாடகிட்ட வந்து ஜெர்மன்ல தோன்றி இருக்காங்க. இப்படிதான் வருவாங்க. எல்லா நாட்டிலும் எல்லாரும் தோன்றிட முடியாது. அறிவை வந்து யார் வேணா கடன் வாங்கிக்கலாம். அறிவாளிகள் சில இடத்துல தான் தோன்ற முடியும். எல்லா இடத்துலயும் அறிவாளி தோன்றிட்டு என்ன ஆகுறது? நீ வள்ளுவர் மாதிரி ஒரு அறிவாளி வரவே முடியாது. வள்ளுவர் மாதிரி, திருமலர் மாதிரி இன்னொரு அறிவாளி எந்த உலகத்திலையும் கிடையாது. அவங்க உடம்பை பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க இல்லையா? என்ன இப்போ எம்ஆர்எஸ்கேன்றது இப்போ உயிரோட எம்ஆர்எஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். எம்ஆர்எஸ்கேன் வச்சு பார்த்தியா? ஹீரரத்ன மனைக்கவே எம்ஆர்எஸ்கேன் வச்சு பார்த்து தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்களே. ஹீரரத்ன மனைக்கு அவரை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அவரும் பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாரு. சூரியன்லேருந்து சக்தி வருதுங்கிற ஆமாட்டானுங்க. அப்புறம் என்ன உயிர் வாழ்றதுக்கு பதில் சொல்லணும்ல? ஒரு உயிர் வாழ்றாரு, ஒரு விஞ்ஞானி என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாம். அறிவியல்னா அனைத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அறிவியல்னா அனைத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? அறிவியல்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் சட்டம் இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியே சொல்லியிருக்காங்க, அறிவியல்னா அறிவியல் கூட அறிவியல் என்று சொன்னால் ஒரு 5 வயசு பையன் கேள்வி கேட்டானா அதுக்கு கூட தடுமாறும் அப்படிங்குது. 5 வயசு பையன் கேள்வி கேட்டா அதை விளக்கம் சொல்லுவதற்கு ஒரு அறிவியல் தடுமாறும். அந்த அளவுக்கு தான் அறிவியல் இருக்குதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அறிவியல் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதான் உண்மை. அதான் உண்மை. அதான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அதான் அது அர்த்தம். அதுக்கு இன்னும் சில கட்டுறது கல்லாது கடல் அளவும்பாங்க. இன்னும் சொல்லுவாங்க கட்டுறது கடவுளவு, கல்லாதது விண்வெளி அளவு. நான் சொல்றது விண்வெளி அளவு. எவ்வளவு இருக்கு? எத்தனை பிசிக்ஸ்ல மட்டும் லட்சக்கணக்கான தியரி இருக்குதுங்க. பிசிக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா உள்ள போய் எத்தனை தியரி இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி கண்டுபிடிச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் எத்தனை தியரி இருக்கு. லட்சக்கணக்கான கெமிஸ்ட்ரியில் எடுத்தா அது லட்சக்கணக்கான தியரி இருக்குது. பிசிக்ஸ் எடுத்தா அது லட்சக்கணக்கான தியரி இருக்குது. இதுல பயாலஜியில எடுத்தோம்னா டார்வின். இப்ப அடுத்தது பாருங்க, யோகா எவல்யூஷன் சயின்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுலதான் எல்லாம் மாட்ட போறானுங்க. இந்த முண்டங்களுக்கு, மேற்கு நாட்டு முண்டங்களுக்கு இன்னும் யோகா சயின்ஸ் என்னன்னு தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப 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 குறைவு. இதெல்லாம் போகணும். வெங்கடேசன் புத்தகம்லாம் மொழியாக்கம் பண்ணி போகணும். எல்லாம் இந்தியாவில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு 22 மொழியிலையாவது போகணும். இந்திய கரன்சியில் இருக்கிற 22 மொழி என்னமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 15 மொழி இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை மொழியிலையும் இது குறைஞ்சபட்சம் போனா இந்த நாடு, இந்திய நாடு உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்புறம் இவனுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஒவ்வொரு விலங்குகளும் தனக்குத்தானே வைத்தியம் பார்த்துக்குது மாதிரி பட்டினி போட்டுருப்பாரு. அதுக்கு விவரம் தெரியுது பாருங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா அது இறைச்சி திங்கிறதா இருந்தாலும் சரி, அது மாடுங்கிறதா இருந்தாலும் சரி, உடனே 4 நாள் 3 நாள் பட்டினி இருக்கும். பேசாம படுத்துக்கும். எல்லாம் சரியாயிரும். அப்புறம் எந்திரிச்சு அதுக்கு அது என்ன பழக்கத்தில் இருக்குது? புல்லுன்னா புல்லு திங்கும், புளினா மான் அடிச்சு திங்கும். அவ்வளவுதான். மறுபடியும் உடம்பு கட்டு போச்சு, வாய் மட்டும் கம்முன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, இறை எடுத்துட்டாவே அவ்வளவுதான். அந்த மாடோ விலங்கு சோம்பேறியா மாறிடும். அடுத்த வினாடி சோம்பேறி தான். அப்படியே படுத்து தூங்கிடும். பாம்பெல்லாம் இறை எடுத்துருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு அங்கேயே கிடக்கும். சொல்றாங்களே இறை எடுத்த பாம்பு ஒன்று சீரவும் அப்படியே மயக்கமாயிரும். அதே தான் நமக்குமே. பாம்பு எப்படி தின்னு போட்டு கம்முன்னு கிடக்குது, மயக்கம் முடிச்சு கிடக்குது, நாமளும் அப்படித்தான். தின்னா வேலையை செய்ய முடியாது. எந்த விலங்கும் வயிறு நிறைஞ்சிட்டா வேட்டையாடாது. எந்த விலங்கும் வயிறு நிறைஞ்சிட்டா என்ன ஆடாது? வேட்டையாடாது. போய் பாக்குது. போச்சு வயிற்றை நிரப்பிட்டு ஓடிச்சுன்னா என்ன ஆகுது தெரியுங்களா? மாரடைப்பு வந்து அப்பவே செத்து போயிடும். மாரடைப்பு வந்து
அப்பவே சேர்த்துரும். அப்பவே சேர்த்துரும். அதனாலதான் இவன் தின்னுட்டு எக்ஸசைஸ் பண்றான் பாரு, அதனால மாரடைப்புல சாகுறது. இப்ப இந்த இருக்குலயே அதிகமான காஸ்ட்லி, அதாவது பொருட்செலவு அதிகமா இருக்கிற உடற்பயிற்சி எது தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறதுலயே அதிக பணம் செலவு ஆகக்கூடிய ஒரு விளையாட்டு எது தெரியுங்களா உங்களுக்கு? ஜிம்மு தான். ஒரு நாளைக்கு எத்தனை திங்கணும் தெரியுங்களா? திங்கறத மட்டும் அளவில்லாத திங்கணும். திங்கறத மட்டும் அளவில்லாம திங்கணும். பாடி பில்டிங். என்ன செலவாகும் தெரியுங்களா? ஒவ்வொரு கிலோ காலையில 1 கிலோ கறி, மத்தியானம் 1 கிலோ கறி, ராத்திரி 1 கிலோ கறி. என்னாச்சு? காலையில 10 முட்டை, மத்தியானம் 12 முட்டை, ராத்திரி 12 முட்டை. என்னாச்சு? என்ன இப்ப கூட ஒரு பையன் செத்துட்டாயா சென்னையில? சாவான். அது மாதிரி தண்ணியும் குடிக்க மாட்டானுங்க. என்ன பண்ண மாட்டானுங்க? தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. செத்தா அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் மியூட்ல போயிடுங்கய்யா, பேசலன்னா கொஞ்சம் மியூட்ல போயிடுங்கய்யா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. தண்ணியும் குடிக்க மாட்டானுங்க. நான் காலையில ஒரு பேட்டி பார்த்தேன். இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி பார்த்தேன். ஒரு பெண்ணு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க உடம்பு. காலையில கூட பார்த்தேன். அதை கூட அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அந்த பொம்பளை அத்தாச்சோடு இருக்கிற தமிழ்நாட்டு கறியா தெரியுது. அவ சொல்றேன், நாங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற. செத்துது. அது எப்ப சாகுன்னு நமக்கு தெரியாது பாருங்க. எப்படி இருந்தா அது செத்து போயிடுது. பார்த்தா முழு லட்சணமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்ப சாகுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சீக்கிரம் செத்து போயிடும். இன்னைக்கு காலையில பேட்டி பார்த்தேன். மாட்ட போறாடா அப்படின்னு. என்ன பண்றது? என்ன காட்டு மிராண்டிகள் மாதிரி. சரி, அந்த பொம்பளை உடற்பயிற்சி பண்ணி என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதாவது ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு, வாலிபால் பிளேயர்னா கூட பரவாயில்ல. இது பாடி பில்டர் போய் என்ன பண்ண போகுது இந்த பொண்ணு? தப்பாகவே போயிடுச்சுங்க ஐயா. அந்த பொம்பளை இன்னைக்கு குழந்தையும் பெற்றுக்க முடியாதுங்க. தெரியுமா உங்களுக்கு? பாடி பில்டர் எல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆமாய்யா, அந்த கெமிக்கல் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டெராய்டு எடுக்கிறாங்கல்ல, அதனால. அது மட்டும் இல்ல, ஓவர் ஃபுட் சாப்பிட்டாவே, உணவு தின்னாவே ரத்தம் கெட்டு போயிடும், சேமன் நின்று போயிடும். இவங்களுக்கு சேனப்பட்டியில் நின்று போயிடும். பேருக்கு பொம்பளையாட்டு இருப்பாங்க தவிர உள்ள அவ்வளவுதான். எல்லாம் அழுகி போய் கற்பப்பையே அழுகி கிடக்கும். கற்பப்பையே கக்குசா மாதிரி கிடக்கும். அவ்வளவுதான். குழந்தையாவை பெற்றுக்க முடியாது. ஆம்பளையும் குழந்தை பெற்றுக்க முடியாது, பொம்பளை. எனக்கு டாக்டருங்களே குழந்தை பெற்றுக்க முடியாது. நீங்களே எந்த மூட நீ? எத்தனை ஆம்பளை டாக்டருக்கு குழந்தை இல்லை, எத்தனை பொம்பளை டாக்டருக்கு குழந்தை இல்லை? இதெல்லாம் பிரச்சனை வரும். அதெல்லாம் பரிணாமம் கூட. அது நம்ம 7ஆம் அறிவு நோக்கி போக்குறோம் காட்டி தான் நம்ம அடிப்படையே அந்த ஒட்டுக்கூடல் அறுத்தெடுக்கிற மாதிரி. இவரு நடராஜன் நினைக்கிறேன். நடராஜ் கொஞ்சம் சத்தம் குறைச்சிக்கங்க. நடராஜையா கொஞ்சம் மியூட்ல போயிடுங்கய்யா. பாலாஜி வணக்கம். பாலாஜி எங்க இருந்து பேசுறீங்க? பாலாஜி நான் தான் இவ்வளவு பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. பாலாஜி, உங்க பேர் என்ன? என் பேர் பாலாஜி. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி. ஏன்னா 2-3 பாலாஜி, சென்னையில 4-5 பாலாஜி இருக்காங்க. அதான் கேட்டேன். என்ன பாலாஜி? இல்ல, நான் வருவேன். திருவோட ஜாயின் பண்ண ஒரு தனியார் கம்பெனில. எந்த சொந்த ஊரு? சொந்த ஊரு நாங்க சொந்த ஊர் சென்னை. நானு இங்க கோயம்புத்தூர்ல தங்கி இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, என்ன படிச்சிருக்கேன்? +2வா? என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல, நான் MBA படிச்சிருக்கேன். தனியார் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர்ல. MBA படிச்சிருக்கீங்களா? என்ன பிசினஸ் வணிகமா, வியாபாரமா? இல்லைங்க, நான் ஒரு அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க. பிசினஸ்ல அக்கவுண்ட் வருதா? ஆமா. CA முடிச்ச அக்கவுண்ட், அது CA ஆடிட்டிங்ல போகுது. நீங்க MBA பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இல்ல, MBA பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி. அப்படி இல்லைங்க, நாங்க வெளிநாட்டு பேங்க்குக்கு இங்க இருந்து நாங்க வேலை செய்யறோம் ஐயா. ஓ, ரைட். வெளிநாட்டு வேலையை வாங்கி இங்க செய்யறீங்க. அதாவது ரைட். எல்லா நாடுகளும் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய பிரச்சனையில வரப்போகுது, பயங்கரமான பிரச்சனையில வரப்போகுது இன்னைக்கு. பயங்கரமா. ட்ரம்ப் இப்ப ஜெர்மனில யாரும், ஜெர்மனி அப்படித்தான். ஜெர்மனி இப்ப ஐரோப்பா நாடுகள்லாம் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள முடிச்சுட்டாங்கன்னா, ஏன்னா அங்கெல்லாம் யாரும் வேலை செய்யறதே கிடையாது. 5 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறது. இப்ப என்ன ஐரோப்பாக்கு தான் நாங்க இங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஜெர்மனிக்கா? ஜெர்மனி இல்ல, போலந்துன்னு ஒரு நாடு. ஆமா. அவங்க எல்லாம் இனி ஜெர்மனிக்காரன்னு ட்ரம்ப் பார்த்து அவனும் ஜெர்மனிக்காரன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது, ஜெர்மனிக்காரருக்கு மட்டும், ஜெர்மனிகளுக்கு மட்டுமே. இப்ப எல்லா நாடுகளும் திரும்பிக்குவாங்க. ஆமா. அங்க ஆளுங்களே இல்லைங்கய்யா. மொத்தமா ஐரோப்பால பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. இனப்பெருக்கமே கிடையாது. கம்மி. அப்படி வளர்ந்தாலும் சண்டை போட்டுக்கிறானுங்க.
அப்படி பாப்புலேஷன் அதிகமானாலும் அவங்க ராணுவம் அது இதுன்னு உலகத்தை புடிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சண்டை போட்டு செத்து போயிடுறாங்க. ஆமா அந்த மாதிரிதான் ஆயிடுறாங்க தவிர. அவனுக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது. அவனுக்கு இந்த சண்டை போடுறதே கருவி தயாரிக்கிறது, அதுல எல்லாம் போர்க்கருவி தயாரிக்கிறது, அதுலதான் இருப்பானுங்க. அதெல்லாம் அவ்வளவுதான். போர்க்கருவி தயாரிக்கிறது அவனுக்கு பெரிய பெரிய அறிவு வளம்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி அவன் பெரிய அதான் பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாது. பெரிய அறிவாளியா இருந்தா நாடு அமைதியா இருக்குமே. ஐரோப்பிய நாடுகள்னாவே அடுத்த நாட்டை வந்து கொள்ளையடிக்கிறது எப்படி, திருடுறது எப்படி, கொலைக்கருவி தயாரிக்கிறது, துப்பாக்கி தயாரிக்கிறது, ஆயுத தொழிற்சாலைகளை ஆயுதத்தை வித்து தான் எல்லாம் பொழப்பு நடத்த வேண்டியது இருக்குது. ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு நாளும் அந்த நாட்டை முன்னேற்றாது. ஒரு நாளும் ஐயா பின்லாந்து அப்படி இல்லைங்கய்யா. ஐரோப்பா நாட்டுல பின்லாந்து வந்து ஒரு மகிழ்ச்சியான நாடுங்க ஐயா. ரொம்ப இயற்கை வளம் நிறைந்தது. மக்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்றாங்க. அப்படி உள்ள நாடு பின்லாந்து மட்டும் இருக்கலாம். ஆமா ஆமாய்யா, அது உலகத்திலே மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் எங்கன்னு பார்த்தா அது பின்லாந்து தான். அதானுங்க சொல்றீங்க கலை பெருமலையா? யார் சத்தம் வருது? ஆமா, சத்தம் பயங்கரமா, ரெக்கார்டு பயங்கர தப்பு ஆகுது. யார் கலை பெருமாளா? அது என்ன சத்தம் வராது? 5G போட்டுக்குங்க, 5G போட்டுக்குவாங்க. 5G போட்டீங்கன்னா 5G போட்டு டவுன்ல இருந்தா தான் நல்லா வேலை செய்யும். நான் வந்து ஃபைபர் கேபிள் போட்டேங்கிறது. இப்ப ஃபேன், டேபிள் ஃபேன் முன்னாடி உட்காந்துடுறாங்க ஒரு சில பேரு. அந்த சத்தம் ஃபேன் முன்னாடி உட்காரும் போது அந்த காத்து வந்து வருது, அப்புறம் டேபிள் ஃபேன் அப்படி திரும்புது. ஆசிலேஷன்ல வைக்கிறதுனால காத்து திரும்பும் போது அந்த காத்து வந்து மைக்ல படுது, சத்தம் வருது. திருப்பி அது போகும்போது சைலண்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆகுது. அது வேற இந்த பிரச்சனை இருக்குது. பாரு அந்த பாரு சத்தம் வந்துட்டு இருக்கு. இன்னும் யாருதான் வந்துட்டு இருக்கு? நான் வந்து கிராமத்துல இருக்கேன்யா. அதேதான், நீங்க என்ன 5G இருக்கிறத போட்டுங்க. நீங்க 5G போட்டுங்க, அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போட்டு நீங்க கத்துக்கிறதா இருந்தா. இல்லட்டா எல்லாமே வேஸ்ட் ஆகும். பேசுறது வேஸ்ட், விவாதம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். சரிங்கய்யா. ஏன்னா இப்ப நீங்க கேட்கற கேள்வி வந்து நீங்க கேட்கற கேள்வி நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா, மற்றவனுக்கு அது பயன்பாடா இருக்கணும். இந்த சத்தத்தோட பதிவாச்சுன்னு என்ன சொல்றான்னு அவனுக்கு தெரியாது. சரிங்கய்யா. அப்படி முயற்சி பண்ணுங்க. அதாவது நல்லதுக்கு நீங்க முயற்சி பண்ணி தான் தீரணும். நல்லதுக்கு நீங்க முயற்சி பண்ணி தான் தீரணும். வேற வழியே இல்லை. நீங்கெல்லாம் அதாவது நீங்க வந்து தியாகம் பண்ணலைன்னா நல்லது கிடைக்காதுங்க ஐயா. திருப்பி தான் சொல்றேன். பொருள் இல்லைன்னா இது கிடைக்கவே கிடைக்காது. பொருள் இல்லைன்னா முதல்ல அருளை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. பொருள் இருந்தா தான் அருளே கிடைக்கும். முதல்ல பொருளீட்ட சம்பளம். ஆமா, பொருளுக்கு அப்புறம் தான் அருளே வரும். ஆமா, அருள் வந்து ரெண்டாவது தான், பொருள் முதல் தான். வள்ளுவரே சொல்லுவார், பொருள் இன்னும் பொய்யா விளக்கும் பாரு. நல்ல வழியில பொருள் நீங்க விவசாயம் பண்றது நல்லதுதான். அதையும் இருந்து அது விவசாயம்ங்கிறது அது வேற. அது வந்து தொழிலுக்காக வச்சுக்கலாம், தவிர ஆரோக்கியத்துக்கு வைத்துக் கொள்ள முடியாது. அது மானாவாரி. நம்ம செய்யறது மானாவாரின்னா இந்த வருஷத்துக்கு 4 மாசம் வேலை செய்யற மாதிரி, அதுதான் மானாவாரி. மற்றெல்லாம் செயற்கை வேலை. விவசாயம்னாவே செயற்கைங்க. விவசாயம்னாவே அது செயற்கை. அதனால செயற்கை. ஆமா, விவசாயம் செயற்கை தான். ஏன் செயற்கைன்னு சொல்றோம்னா, இப்ப வந்து குழந்தை பெற்றுக்கிறது இயற்கை. அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில மரபணுவுல இருந்துரும். மரபணுவுல என்ன இருக்கோ அது நாம் செய்வோம். ஆனால் மரபணுவுல வந்து விவசாயம் செய்ய சொல்லி மரபணுவுல கிடையாது. விவசாயம் செய்யன்னு கிடையவே கிடையாது. விவசாயம் தொழில் செய்யறதுங்கிறது பிறவி வடிவம் வந்ததுக்கு அப்புறம் தொழில் செய்யறதுங்கிற பழக்கத்துல பிறவி வடிவத்துல வந்துடும். அப்ப ஏதோ ஒரு தொழில் செய்யணுங்கிறது. ஆனால் எந்த தொழில்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு தொழில். இப்ப என்ன பண்றான், யாருக்கும் அடிமையா இருக்கு. இப்ப எல்லாரும் அடிமையா இருக்கிறது தான். இது அப்படி இல்லை. விவசாயம் வந்து சுதந்திர தொழில். ஆனால் விவசாயிங்கிறது சுதந்திர தொழில். அவன் வந்து உழுது வாழ்றவன், உலகத்துல உழுது வாழ்றவன் மேலானவன். ஆனால் இயற்கையிலே வந்து விவசாயம் செய்ய வேண்டும், உழுது வாழணுங்கிற எண்ணம் அந்த ஜீன்ல மரபணுல கிடையாது. அங்கதான் இவங்க மாட்டிக்கிறாங்க. விவசாயிங்கிறது நாம செயற்கையா செய்யறது தான். ஆனா மானாவாரி விவசாயம் தான் இயற்கையான. அதனால வள்ளுவர் வந்து மானாவாரி விவசாயம் வைத்துக் கொண்டுதான் தொடு பொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவு வேண்டாத சாலப்படும் ஏறிடனும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரிடும் அதன் காப்புடு 2 குறள் எழுதியிருப்பார். அதாவது என்னது, தொடு பொழுதி கக்ஸா உனக்கின வந்து நன்றாக உழவு ஓட்டப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த புழுதி பறக்கிற மாதிரி ஓட்டப்பட்டிருக்க வேணும். அது ஏன் புழுதி பறக்கிற ஓட்டப்பட்டிருக்கணும், தண்ணீர் சத்தை அதிகமாக இடிச்சு வச்சிருக்கும். அதாவது குறைந்த வேளாண்மை வள்ளுவர் காலத்துல குறைந்த தண்ணி சத்து இருக்கிற காலத்துல அந்த உழவு நன்கு அது பேர் புழுதி பறக்க ஓட்டப்படும்னு சொல்லுவாங்க. புழுதி பறக்க கட்டிலாம்
உடைச்சி ஓட்டப்பட்டிருக்கணும். நெகு நெகு நெகுன்னு திருநீர் மாதிரி இருக்கணும். அப்ப மழை பெஞ்சுன்னா என்ன பண்ணும்னா அந்த அணுக்கள் நிறைய இருக்கும், கேப் நிறைய இருக்கு, தண்ணி உள்ளே இறங்கி தண்ணி சத்தையை இறுக்கி வச்சுக்கும். இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் இந்த தண்ணி பெஞ்சதுக்கு அப்புறம் அது எனக்கு களை கட்டணும். அதுக்கப்புறம் ஏறிடும் நன்றாம் எரிவிடல். அப்ப நல்ல ஏரோட்டம் நன்றாம் எரிவிடல் கட்டவேன். அப்ப அந்த எப்படி உழவு ஊட்டப்பட்டிருக்க வேணும், எப்படி வந்து உரம் போட்டிருக்க வேண்டும், எப்படி களை அந்த அதுக்கு வேடி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த 2 குறளை முடிச்சிட்டாரு. ஏறிடும் நன்றாம் எரிடும்னு கட்டவேன். கட்டுதல் களை கட்டுதல்னால களையை எடுக்கணும் அப்படிங்கிறது. களை கட்டபெண் கட்டபெண் நீரிடும் நன்ற அது காப்பும்பார். காப்புனா வேலி அடைத்தல், பாதுகாத்தல். காப்புனா பாதுகாத்தல். காப்புனா வேலி அடைச்சும் பாதுகாக்கலாம், இரவும் பகலும் காவல் இருந்து பாதுகாக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த காப்புக்கு பல அர்த்தம் இருக்கு. வள்ளுவர் தெளிவா எழுதிட்டாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைகளுக்காக தான் அவர் எழுதியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. 15 வயசுக்கு மேல குழந்தைகளுக்கு, வளர்ந்த குழந்தைகளுக்கு உணவு தேவையில்லை, அது யாரும் புரியல. வளர்ந்த குழந்தைக்கு இப்ப வந்து ஒரு அறுவடை பண்ண போறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு 6 மாசம் நமக்கு தேவை அரிசி உற்பத்தி பண்றோம்னா 6 மாசத்துல விளைஞ்சி வந்துருது. அப்ப அறுவடைக்கு போறப்ப யாரும் உரம் போட மாட்டாங்க, அறுவடைக்கு போறப்ப தண்ணி கட்ட மாட்டாங்க. அது வந்து அறுவடை எடுக்க பார்ப்பாங்களே தவிர அதுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. அந்த தான் அதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அதுல வந்து இந்த விபச்சாரிகள் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இந்த வெள்ளக்கார விபச்சாரிகள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. விபச்சாரிகளாலதான் இந்த நாடு நாசமா போகுது. அதுதான் அடிப்படை. வெள்ளக்காரன் தான் அவன், ஒரு ஊதாரி விபச்சாரி. அவன் அடுத்த நாட்டை திருட வந்தவன், அடுத்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தவன், அடுத்த நாட்டு திருட வந்தவன், அடுத்த நாட்டு கொள்ளையடிக்கவும் திருட வந்தவனுக்கு எப்படி வந்து உங்களுக்கு அறிவை கொடுப்பான்? அவன் உங்களை ஏமாத்திற்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கானே தவிர எல்லாமே அவனுடைய ஏமாற்று பித்தலாட்டம் தான். அது யாரும் இங்க இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கொள்ளல. வெள்ளைக்காரன் வந்து நம்மளை ஏமாத்த வந்திருக்கிறான், பொய் கேள்வி கொடுக்குறான்னு இங்க இருக்கிற யார் அரசியல்வாதி பேசவே இல்லை. ரெண்டாவது, ஆங்கிலத்தை கொண்டு வந்து உலகத்தை நாசம் பண்ணது அவனு தான். ஆங்கிலத்தை கொடுத்து எந்தெந்த நாட்டில் ஆங்கிலம் இருக்குது அந்த நாடு பூரா நாசமா போயிடும். எந்தெந்த நாட்டில் தாய்மொழியில படிக்கிறோட அந்த நாடுல மேல வந்துடும். எந்தெந்த நாடு தாய்மொழியில் சிந்திக்குதோ, எந்தெந்த நாடு தாய்மொழியில மொழிபெயர்த்து கொள்ளுதோ, அறிவியல் யார் வேணா கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுல இருக்கிறத மொழிபெயர்த்து தன் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அந்த நாடு முன்னேறும். இந்த நாடு மானகட்ட நாடு, இந்தியா நாடு. சிலபஸ் ஏன்னா சிலபஸ் கொடுத்து போட்டு போயிட்டான். அவன் கொடுத்து போட்டு ஆப் வச்சுட்டு போயிட்டான். எந்த காலத்துக்கு இந்தியா முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா போயிட்டான். இந்தியா மட்டும், ஏன்னா இந்தியாவில் அறிவு நிறைய இருக்குது, இவனுக்கு இந்த செய்முறை கத்துக்கிட்டானா அவன் எங்கேயோ போயிடுவான்னு சொல்லிட்டு தான் இந்தியாவில் வந்து குட்டிச்சை விடாக்கிறதுக்கு திட்டம் போட்டு, இந்தியா மட்டும் இல்லை இந்தியா இருக்கிற ஆசிய நாடுகளுக்கு பூரா பரப்பி விட்டு போயிட்டு, அதனால முட்டாளர்களாக உட்காந்துருக்கானுங்க. இங்கிலீஷ் படிச்சுட்டு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக உட்காந்துருக்க வேண்டியது அந்த பிச்சைக்கார காசுக்கு. பேர் மேற்பட $2000 கொடுப்பான். அந்த கேவலமான, அவங்க போனீங்கன்னா $5000 கொடுப்பான், இவனுக்கு $2000 வாங்கிட்டு கேவலமாக உட்காந்துட்டு நாய் மாதிரி உட்காந்துட்டு இரவும் பகல். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கிடையாது, 24 மணி நேரம் வேலை செய்யறவனா இருக்கான். இன்டர்நெட்டில் உட்காந்துட்டு தின்னுட்டு எப்போ பாரு தின்னுக்கிட்டே ஏதோ ரொட்டி கிட்டி வாங்கிட்டு கண்டதெல்லாம், சமையலும் தெரியாது, ஒரு இடமும் தெரியாது. அப்படியே ஜூமோட்டோ, அந்த ஜோட்டோ, இந்த டால்ஃபின் டோல்ஃபின் ஏதோ ஒரு பேரெல்லாம் இதுக்கு ஏதோ கண்டதை வாங்கி தின்னுட்டு கடைசியில் புற்றுநோய் சக்கரை நோய் வந்து சாக வேண்டியது தான். இப்படித்தான் இந்த ஐடி கம்பெனியில் ஓடிட்டு இருக்கிறத தவிர ஒருத்தன் கூட ஆரோக்கியங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அதுலேயே அவன் மாட்டிட்டான். அதனால நானும் பார்த்துட்டேன், எல்லாமே சிக்கி சீரழிகிறாங்க, எல்லாமே சிக்கி சீரழிகிறாங்க. அப்படி இருக்கு. அப்படி நம்ம வந்து 2 மணிக்கு பேசுவோம், சரிங்களா? நன்றி. நன்றிங்க. நன்றிங்க.